NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த மக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய சயின்டிஸ்ட் இன்ஜினியர் பதவிக்கான எக்ஸாமினேஷன்ஸ் 2023 அதில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ நமக்கு தெரியும் இந்த ISRO நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸாமினேஷன்ஸ். இந்த எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸில் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இந்த மக்ஸ் கான்செப்ட்ஸ் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேட் எக்ஸாமினேஷன்ஸ், RRB, JEE போஸ்ட், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ஸ் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ், TRB, TNPSC, இந்த மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அந்த எக்ஸாமினேஷன்ஸில் இந்த மாதிரியான மக்ஸ் கான்செப்ட்ஸில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ணக்கூடிய உங்களுக்கு திறமை கிடைச்சிடும். சரியா? ஸோ அதனால எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் கிளியர் ஆயிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டவுட்டை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய NCM சென்டர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் கொஸ்டின்ஸ். இதில் 3 மக்ஸ் இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா x0 to x1 இந்த இன்புட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவுட்புட் F is equal to a plus b bar சொல்லி அவுட்புட் கொடுத்துட்டாங்க. இந்த அவுட்புட் வர்றதுக்கு என்ன இன்புட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மக்ஸ் கான்செப்டை பொறுத்தவரையில் நீங்கள் டைரெக்டாக அந்த கொஸ்டின்ல இருந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நான் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டிஜிட்டல் லாஜிக்கு பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆப்ஷனாக எலிமினேட் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் சால்வ் பண்ணாதான் நீங்கள் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சீக்கிரம் வர முடியும். சரிங்களா? பட் நீங்கள் கிளாஸில் நீங்கள் என்ன படிப்பீங்க, இன்ஜினியரிங் கிளாஸஸில் என்ன படிப்பீங்க, ப்ரொசீஜர் வைஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி ப்ரொசீஜர் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிடும், நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, செய்ய முடியாமல் எல்லாம் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் இன்புட் மெத்தட் படி நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி எந்த ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி கம்பிக்கணும். அதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்னா நம்ம கொடுத்துருக்காங்க அவுட்புட் F is equal a plus b bar அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு இன்புட்டாக போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் ABC. இந்த இன்புட்டுக்கு 0,0,0 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ இந்த 0,0,0 இன்புட் நமக்கு கொடுத்தோம்னா அவுட்புட் இந்த டயக்ராமுக்கு என்ன அவுட்புட் வரும், இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ செய்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்புட் கொடுத்தோம்னா ஆக்சுவல் அவுட்புட் என்ன வரும், F என்ன வரும், A0 B0 C0 வருது. நாங்கள் சப்ஜெக்ட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும், A0 B பார் 1 கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் வேர் F எனக்கு 1 கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 1 இங்கே கிடைக்கான்னு சொல்லி பார்க்கணும். இந்த 1 இங்கே கிடைக்கான்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், A வேல்யூ 0, B வேல்யூ 0, C வேல்யூ 0 சப்ஜெக்ட் பண்ணுறேன். இந்த மக்ஸுக்கு செலக்ஷன் லைன் பார்த்தீங்கன்னா AC. அதே மாதிரி இந்த மக்ஸுக்கு செலக்ஷன் லைன் AC. இந்த மக்ஸுக்கு B மாற்றி போட்டக்கூடாது. இது A Bன்னு எடுத்துக்கூடாது, கரெக்டாக எடுக்கணும். சரியா? இது A, இது C, இது B. ஓகே, அப்போ நான் இன்புட் அப்ளை பண்ணுறேன். 0 0 0 0 மூணுமே 0, ஏயும் 0, பியும் 0, ஜியும் 0, 0 0 அப்ளை பண்ணியாச்சு. மக்ஸ் கான்செப்ட் படி 0 0 இருந்தால் என்ன வரும், ஃபர்ஸ்ட் செலக்ஷன் லைன் X0 அப்படியே செலக்ட் பண்ணி இது கொடுத்துரும். 0 1 இருந்ததுன்னா செகண்ட் செலக்ஷன் லைன் அவுட்புட்டாக கொடுக்கும். 1 0 இருந்தால் தேர்டு, 1 1 இருந்தால் ஃபோர்த். அதான் மக்ஸுடைய கான்செப்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த இன்புட்டுக்கு இந்த 0 0 இன்புட்டுக்கு இங்கே அவுட்புட் எனக்கு என்ன வரும், X0 அப்படிங்கிற இன்புட் அவுட்புட் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மக்ஸுக்கு எனக்கு என்ன வரும், 0 0 கொடுத்தோம்னா X4 வரும். ஓகேவா? ஓகே, இந்த 2x1 மக்ஸுக்கு 0 இருந்தால் ஃபர்ஸ்ட் இன்புட், 1 இருந்தால் அடுத்த இன்புட் தான் அவுட்புட்ல கிடைக்கும். இங்கே 0 இருக்கு. இப்போ இந்த மக்ஸுக்கு அவுட்புட் எனக்கு என்ன வரும் அப்படின்னா X0 எனக்கு வரும். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு என்ன வரணும், F 1 வரணும். X0 1 இருந்தது அப்படின்னா கரெக்ட். சரி, X0 1 இருந்ததுன்னா கரெக்ட். நம்ம ஆப்ஷனை பார்க்குறோம், X0 1 பார்க்குறோம். X0 1 இருந்ததுன்னா நம்ம சொல்றது கரெக்ட். அப்படி X0 1 இல்லாமல் 0 இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் தப்பு. அப்படிதானே? X0 1 இருந்தா கரெக்ட். அப்போ பார்க்குறேன் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்குறேன், இது X0 1. அந்த ஆப்ஷன் B பார்க்குறேன், X0 1, அப்போ பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் C பார்க்குறேன், X0 வேல்யூ 1, அப்புறமோ பிரச்சனை இல்லை, சரிதான். ஆனால் ஆப்ஷன் D பார்க்குறேன், X0 வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு வேண்டியது X0 1. ஸோ தப்பு. ஆப்ஷன் D தப்பானது. ஆப்ஷன் D நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு இன்புட்டுக்கு நான் ஆப்ஷன் D எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது ஒரு இன்புட் கொடுக்குறேன், A, B, C 0 0 1 அப்படிங்கிற இன்புட் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ 0 0 1 கொடுத்தா எனக்கு ஆக்சுவலி F எனக்கு என்ன வரும், F எனக்கு என்ன வரும்,
ஏ வந்து 0 பியும் 0. அப்போ எனக்கு என்ன வரும் எஃப் வந்து 1 கிடைக்கும். ஸோ எஃப் 1 கிடைச்சிருச்சு. இந்த இன்புட்டுக்கு எஃப் 1. அப்போ இந்த இன்புட்டுக்கு இந்த டயக்ராம்ல எனக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏ வந்து 0 பி வந்து 1 சரியா, பி வந்து 0 சி வந்து 1. இந்த சியை மட்டும் நான் என்ன பண்ண 1 மாற்றணும். சரி மாத்துறேன். ஓகே மாத்தியாச்சா. அப்போ இன்புட் என்ன கொடுத்தாச்சு 0 1 0 1 0 0 1 இன்புட் கொடுத்தாச்சு. அப்போ எனக்கு அவுட்புட் ஆக்சுவலி எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்ன வரும் 0 0 1 கொடுத்தோம்னா எனக்கு என்ன வரும், இந்த ஃபர்ஸ்ட் மக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 0 1 கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இன்புட்டை செலக்ட் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். அப்போ எனக்கு x1 வரும். ஓகேவா. அதே மாதிரி இந்த மக்ஸுக்கு 0 1 கொடுத்தோம்னா ரெண்டாவது இன்புட் என்னது, ரெண்டாவது இன்புட் x5 இங்கே வரும் அவுட்புட்ல. ஓகே இங்க 0 தான், 0ங்குமே எனக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் இன்புட் x1 அவுட்புட் கிடைக்கும், x1 அவுட்புட் வந்துருது. அப்போ x1 1 இருந்தது அப்படின்னா அது கரெக்ட். x1 1 இருந்ததுன்னா கரெக்ட். இந்த இன்புட்டுக்கு வந்து 1, அப்போ x1 வந்து 1 இருக்கணும். பார்க்குறேன் ஆப்ஷன் ஏ பார்க்குறேன் x0 x1 வந்து 1. ஆப்ஷன் ஏ சரி, மேபி சரியா இருக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பி பார்க்குறேன் x0 x1 1, அதுவும் சரியா இருக்கலாம். ஆப்ஷன் சி பார்க்குறேன் x1 1, அதுவும் சரியா இருக்கலாம். சரியா. அப்போ இந்த இன்புட்டுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே வெயிட் பண்ண முடியல. ஸோ அடுத்த ஒரு இன்புட் கொடுக்குறேன் 0 1 0 இன்புட் கொடுக்குறேன். இப்போ 0 1 0 இன்புட் கொடுத்தா எனக்கு என்ன வரும், இல்லை எஃப் வேல்யூ எனக்கு என்ன வரும், ஏ வந்து 0 பி 1 பி பார் வேல்யூ 0. அப்போ எனக்கு எஃப் வேல்யூ 0 கிடைக்கும். சரியா. இந்த 0 வேல்யூ இங்கே கிடைக்கான்னு பார்க்கணும். இந்த இன்புட்டுக்கு இந்த 0 வேல்யூ கிடைக்கான்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ இன்புட் மாத்துறேன். ஏ வேல்யூ 0 பி வேல்யூ 1 சி வேல்யூ 0 மாற்றணும். சரியா மாத்துறேன். பி வேல்யூ 1 மாற்றியாச்சு, சி வேல்யூ 0 மாற்றியாச்சு. சரியா. அப்போ இப்போ என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே இங்கே 0 0 செலக்ஷன் லைன் 0 0 இருக்கு. அப்போ செலக்ஷன் லைன் 0 0 இருந்ததுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து செலக்ட் பண்ணி அவுட்ல கொடுக்கும். அப்போ எனக்கு x1 கிடைக்கும். இந்த மக்ஸில் பார்க்குறேன் 0 0 கொடுக்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் x4 வந்து எனக்கு கொடுக்கும். சரியா. இங்க வந்து 1 கொடுத்துருக்கேன், 0 கொடுத்தா x0 வரும், 1 கொடுத்தா x4, அவுட்புட்ல வந்து எனக்கு x4 கிடைக்கும். அப்போ x4 வந்து 0வா இருந்ததுன்னா கரெக்ட். எல்லாம் புரிஞ்சுக்க முடியுதா. x4 வந்து 0வா இருந்தால் அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். அப்போ x4 வந்து 0வா இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏ பார்க்குறேன். இது x0 x1 x2 x3 x4 வந்து 1 இருக்கு. இந்த ஆப்ஷன் ஏல வந்து x4 வந்து 1 இருக்கு. பட் நமக்கு x4 என்ன வரணும், 0 வரணும். சரி x4 0 வரணும். ஆப்ஷன் ஏ வந்து தப்பான ஆப்ஷன். பி பார்க்குறேன் x0 x1 x2 x3 x4 வேல்யூ 0. ஸோ அப்போ மேபி கரெக்டாக இருக்கலாம். அடுத்த ஆப்ஷன் சி பார்ப்போம். x0 x1 x2 x3 x4 வேல்யூ 0. ஆப்ஷன் சியும் x4 வேல்யூ 0. அப்போ இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்து இன்னொரு இன்புட் அப்ளை பண்ணுவோம். இந்த இன்புட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் எடிட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு இன்புட் 0 1 1 இன்புட் கொடுக்குறேன். அப்போ 0 1 1 கொடுத்தா எனக்கு என்ன வரும், இங்கே ஏ வேல்யூ 0 பி வேல்யூ 1 அப்படின்னு எனக்கு எஃப் வந்து 0 தான் கிடைக்கும். ரைட்டா. எஃப் வந்து 0. இந்த இன்புட் வந்து எஃப் வந்து 0. இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் பார்க்குறேன். ஒரே ப்ரொசீஜர் தான் திரும்ப செய்கிறேன், ஒவ்வொரு இன்புட்டுக்கும் செய்கிறேன். ஓகே. ஸோ அப்போ ஏ வேல்யூ 0 பி வேல்யூ 1 இந்த சி வேல்யூ 1 மாற்றணும். மாற்றியாச்சு. இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்க்குறேன். சரியா. 0 1 அப்படின்னா எனக்கு என்ன வரும், ரெண்டாவது செலக்ஷன் ரெண்டாவது இன்புட் வந்து அவுட்புட்ல கொடுக்கும். ஸோ x1 எனக்கு இங்கே வரும். x1 வந்துருச்சா. அடுத்து இங்கே 0 1 கொடுக்கும்போது எனக்கு இங்கே ரெண்டாவது இன்புட் x5 வந்து அவுட்புட்ல கிடைக்கும். ஓகேவா. இங்கே வந்து 1ங்கும் போது ரெண்டாவது இன்புட் அவுட்புட்டை செலக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ x5 கிடைக்கும். x5 வந்து 0வா இருந்ததுன்னா சரி. சரி. அந்த ஆப்ஷன் பி சி இந்த ரெண்டு ஆப்ஷன்ல வந்து x5 வந்து எது 0வோ அந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஸோ பார்க்குறேன் x0 x1 x2 x3 x4 x5 வந்து 0வா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆப்ஷனாக இருக்கலாம். ஆப்ஷன் சி பார்க்கலாம். x0 x1 x2 x3 x4 x5 வந்து 1 இருக்குங்க. ஆப்ஷன் சி வந்து x5 1 இருக்கு. பட் நமக்கு வந்து x5 வந்து 0 இருக்கணும், 0 வந்து தான் கரெக்ட். இப்போ ஆப்ஷன் சி வந்து எலிமினேட் பண்ணிடலாம். தப்பான ஆப்ஷன்ஸ். இப்போ இருக்கிறதுல சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்புட்டாக கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம செஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும். இல்லை நீங்கள் பக்காவாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இன்புட்லேருந்து அவுட்புட் இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா. ரொம்ப டைம் எடுத்துக்கணும். ஓகே. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும், சிம்பிளை பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும். இது குயிக்காக நீங்கள் செஞ்சு பழகிடலாம். இந்த மாதிரி இன்புட் டெஸ்ட் இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம், ஆன்சரை குயிக்காக கொண்டு வரலாம், கரெக்டாக கொண்டு வந்துடலாம். சரியா. ஸோ இதுதான் கரெக்டான அப்ரோச். ஓகே. ஸோ இந்த அப்ரோச் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி மக்ஸ் கான்செப்ட்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதில் டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்துன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் டவுட் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம என்சி லேர்னிங் சென்டர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா. நம்ம கண்டினியூஸாக என்சி லேர்னிங் சென்டர் மூலமாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தேவையான இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. குட். தேங்க்யூ.
Thanks for watching. Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.